அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும், வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை விடயங்களை விட்டும் தன்னை பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாகவும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுடைய சிந்தனையுடன், அல்லாஹுடைய ஞாபகத்துடன், அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அவனுடைய விருப்பத்தின் பிரகாரம்தான் என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி என்னை என்னுடைய பெற்றோரை விடவும் கூடுதலாக நேசித்த ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை எடுத்து நடப்பதில் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய விமோசனம் என்று சொல்லக்கூடிய அத்துணை விடயங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து அல்லாஹுவை அஞ்சின கூட்டத்தில் என்னையும் அல்லாஹ் உங்களையும் ஆக்கி வைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு வருடத்தினுடைய கடைசி பகுதியில் இருந்து கொண்டிருக்கின்றோம். 11 மாதங்கள் எங்களை விட்டு நகன்று போய்விட்டது. பாடசாலைகள் அனைத்தும் விடுமுறை காலம் இன்றிலிருந்து ஆரம்பமாகிறது. சுமார் ஒரு 40 நாட்களுக்கு பாடசாலைகள் விடுமுறை கொடுக்கப்பட்டு குழந்தைகள் எல்லாம் வீடுகளில் இருக்கப் போகிறார்கள். அதே சந்தர்ப்பத்தில் உயர்தர சாதாரண பரீட்சை, ஓலெவல் பரீட்சை ஆரம்பமாகிறது. அதற்காக வேண்டி சுமார் கிட்டத்தட்ட எங்களுடைய சமூகத்தைச் சேர்ந்த 25,000 மாணவர்கள் அந்த பரீட்சையில் தோற்று இருக்கிறார்கள். இதே போன்று உயர்தர பரீட்சை எழுதி முடித்துவிட்டு மாணவர்கள் பெறுபேறுகளையும் முடிவுகளையும் ரிசல்ட்டையும் எதிர்பார்த்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இன்றைய ஜும்ஆ பிரசங்கத்தின் ஊடாக இந்த மாணவ செல்வங்களுடைய, இந்த வாலிபர்களுடைய விடுமுறை காலம் எப்படி கழிய வேண்டும், அதற்கு உலமாக்கல் என்ற அடிப்படையில் உலமாக்கலும், சமூக தலைவர்கள் என்ற அடிப்படையில் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியிருக்கக்கூடிய தலைவர்களும் பிரதிநிதிகளும், பெற்றோர்கள் என்ற அடிப்படையில் பெற்றோர்களும் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, பொறுப்புகள் என்ன என்பதை ஒரு கணம் சிந்திப்பது மிக பொருத்தமானதாக இருக்கும். வாலிப பருவம் என்பது மிக முக்கியமான ஒரு காலகட்டம், பருவம் என்பதை நாங்கள் அனைவரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். நாளை கியாமத்துடைய நாளையில் வாலிபத்தை பற்றி தனியான ஒரு கேள்வி கணக்கு இருக்கிறது. லா யஸாலு கதம அப்தின், ஒரு அடியானுடைய பாதம் இருந்த இடத்தை விட்டு நகரமாட்டாது. 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரையில். அதுல ஒன்றுதான், உனக்கு ஒரு வாழ்நாளை தந்திருந்தேன், உனக்கு ஒரு வாழ்நாளை தந்திருந்தேன், இந்த பூமிக்கு மேல் வாழக்கூடிய அவகாசத்தை தந்தேன், ஒரு மிருகத்தை படைத்த நான் மனிதனாக உன்னையும் படைத்திருக்கின்றேன், விரும்பி இருந்தால் மாடாக, ஒரு பறவையாக, ஒரு பாம்பாக அல்லாஹ் என்னை அவனால் படைத்திருக்க முடியும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை ஒரு மனிதனாக படைத்தான். அவைகளுக்கெல்லாம் 5 அறிவுகளை கொடுத்துவிட்டு எனக்கு 6 அறிவுகளை தந்தான். அதற்கு மேலால் 6 அறிவுகளுக்கு மேலால் என்னை வழி நடாத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் வஹி என்று சொல்லக்கூடிய ஒன்றை கொண்டு என்னை நெறிப்படுத்தினான், சரிப்படுத்தினான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக நான் வாழ்ந்திருக்கிறேன். உலகத்தில் வாழ்க்கை என்பது, அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, புரிந்து கொள்ளுங்கள், காலத்தை கடத்துவதற்கு பெயர் வாழ்க்கை அல்ல. நம்மில் அநேகமானவருடைய வாழ்க்கை காலத்தை கடத்துவதாகவே இருந்து கொண்டிருக்கிறது. வக்து முடிந்து விட்டது, காலம் முடிந்து விட்டது, ஒன்றுமே நடக்கவில்லை, ஒன்றுமே அடைந்து கொள்ளவில்லை. காலத்தை ஆரம்பித்தோம், பிறந்தோம், இறந்து விட்டோம். அநேகமானவர்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை என்பதற்கு வரலாறு என்ன தெரியுமா?
இறப்புக்கும் பிறப்புக்கும் இடைப்பட்ட காலம் வாழ்க்கை என்பதுதான். ஆனால் யதார்த்தத்தில் வாழ்க்கை அதுவல்ல. வாழ்க்கை என்பது சாதிப்பது. சாதிப்பதற்கு பெயர் வாழ்க்கை. சுப்ஹானல்லாஹ். சாதனைகளை படைத்துவிட்டு மவாத்தாகுவது வாழ்க்கை. சாதனைகளை படைத்துவிட்டு உலகத்துக்கு உலக வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு பெயர் வாழ்க்கை. உலகத்தில் ஒன்றுமே கிடைக்கவில்லை. உலகத்தில் ஒன்றுமே கிடைக்கவில்லை. யாருக்கு? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறக்கும் பொழுது தகப்பனாரை இழந்து விட்டார்கள். பிறந்த 6 மாத காலத்தில் தன்னுடைய 6 வருடத்தில் தன்னுடைய தாயை இழந்து விட்டார்கள். தனக்கு வயது 58 இருக்கும் பொழுது தன்னுடைய பாட்டனாரை இழந்து விட்டார்கள். தனக்கென்று சொல்லி சகோதரர்கள் யாருமே கிடையாது. தனக்கென்று சொல்லி சகோதரிகள் யாருமே கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அதற்கு மேலொருபடியாக எழுத படிக்க தெரியாதவர் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மீயீன ரசூலன் மின்ஹும். எழுத படிக்க தெரியாத சமூகத்துக்குள்ளே இருந்து எழுத படிக்க தெரியாத ஒருவரை அல்லாஹ் நபியாக அனுப்பினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எதுவுமே இருக்கவில்லை. ஆரம்பத்தில் எதுவுமே இருக்கவில்லை. வரலாறு என்பது அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இருப்பதை அதிகரிப்பது வரலாறு அல்ல. வரலாறு என்பது இல்லாமை. ஒன்று இல்லை, அங்கிருந்து உருவாக வேண்டும். மைனஸுகள் பிளஸ்களாக மாற வேண்டும். வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைக்கவில்லை, பிரச்சனை இல்லை, நாங்கள் அதை செய்து காட்டுவோமே, நாங்கள் அதை நடத்தாட்டி காட்டுவோமே. எனக்கு கை இல்லை, ஆனால் காலால் எனக்கு எழுத முடியும். கையும் காலும் எனக்கு இல்லை, அல்லாஹ் எனக்கு வாயை தந்திருக்கிறான், வாயினால் பேனாவை பிடித்து எழுதுவோமே. கை கொடுக்கப்படாத காகம் விண்ணில் அந்தரங்கத்தில் வீடு கட்டுகிறது. அந்த காக்கைக்கு, அந்த பறவைக்கு கையும் இல்லை, கால் இருக்கிறது, ஆனால் காலால் ஒன்றும் செய்ய முடியாது. தன்னுடைய வாயினால், சொண்டினால் வீடு கட்டுகிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சாதனை என்பது சாதனை படைத்தல் என்பது இருப்பதை கொண்டு படைப்பதல்ல, இல்லாமையிலிருந்து படைக்க வேண்டும். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, அவர்களுக்கு எதுவுமே இருக்கவில்லை. எழுத படிக்க தெரியாத சமூகத்தில் இருந்து எழுத படிக்க தெரியாத ஒருவரை அல்லாஹ் நபியாக அனுப்பினேன் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போனார்கள், எப்படிப்பட்ட ஓமானத்தை விட்டுவிட்டு போனார்கள். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வாழ்க்கையில் உங்களுக்கு மிகவும் அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று சொன்னால் அது வெறுமனே தொழுகைக்கும் நோம்புக்கு மட்டுமல்ல, வாழ்க்கைக்கு முன்மாதிரி. இல்லை, ஒன்று இல்லை, இருக்கவில்லை, ஆனால் வரலாறு படைத்து விட்டு போனார்கள். எனவே வாழ்க்கை என்பது அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இருந்தோம், வாழ்ந்தோம், மறைந்தோம் என்பதல்ல. வரலாறுகள் படைத்துவிட்டு மௌத்தாக வேண்டும். இருப்பதை வைத்து சாதனைகள் படைத்துவிட்டு மௌத்தாக வேண்டும். அதற்கு பெயர் வாழ்க்கை. இன்னும் ஒன்றையும் பதிவு செய்ய விரும்புகின்றேன். வாழ்க்கை என்பது நீங்கள் வாழும் வரைக்கும் அல்ல, நீங்கள் பிறர் மனதில் வாழும் வரைக்கும். வாழ்க்கை என்பது நீங்கள் வாழும் வரைக்கும் அல்ல, வாழ்க்கை என்பது மாறாக நீங்கள் பிறர் மனதில் வாழும் வரைக்கும். சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய வீடுகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய மதரசாக்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கை என்பது நீங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் வரைக்கும் அல்ல, வாழ்க்கை என்பது பிறருடைய மனதில் நீங்கள் வாழும் வரைக்கும். சுப்ஹானல்லாஹ். நீங்கள் தூங்கலாம், ஆனால் உங்களுக்காக வேண்டி இருக்கற வேண்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் நித்திரை செய்யலாம், உங்களுக்காக வேண்டி மக்கள் துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையை அழகுபடுத்துங்கள். இந்த வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையில் கேள்வி கேட்பான். உனக்கு ஒரு வாழ்நாளை தந்தேன், அதனை நீ எப்படி செலவழித்திருக்கிறாய், எப்படி செலவழித்திருக்கிறாய்? அன்புக்குரியவர்களை சிந்தியுங்கள்.
ஒரு மிருகத்துடைய வாழ்க்கையையும் என்னுடைய வாழ்க்கையையும் ஒப்பிட்டு பாருங்கள். அந்த மிருகம் சாப்பிடுகிறது. ஒரு சமூகத்துடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? என்ஜாய் பண்ணுவது மட்டும்தான். உல்லாசமாக வாழ்ந்து விட்டு போக வேண்டும், சந்தோஷமாக இருந்து விட்டு போக வேண்டும். சுப்ஹானல்லாஹ். குடும்பத்தில் இன்னஹும் கானூ, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், மஸ்ரூரா, குடும்பத்தில் அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். அவர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது, ஹராம் ஹலால் என்று ஒன்று கிடையாது. சுப்ஹானல்லாஹ். மனப்போட போக்கில் வாழ்ந்தார்கள், தாந்தோண்டித்தனமாக வாழ்ந்தார்கள். குர்ஆன் சொல்லுகிறது அவருடைய வாழ்க்கையினுடைய இலட்சியம் என்ன தெரியுமா? உல்லாசமாக வாழ்ந்து விட்டு போக வேண்டும், இருக்கிறது அனுபவித்து விட்டு மௌத்தாக வேண்டும். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, வாழ்க்கை அதுவல்ல, வாழ்க்கை அப்படி அல்ல. குர்ஆன் பேசுகிறது, ஆடு மாட்டை பற்றி சொல்லுகிறது. சொல்லிவிட்டு சொல்லுகிறது, அவர்கள் அந்த ஆட்டையும் மாட்டையும் போல கிடைத்ததை எல்லாம் சாப்பிட்டுக் கொள்கிறது, வயிறு நிறைய சாப்பிடுகிறது, ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டால் ஓய்வெடுத்து விடுகிறது. அப்படித்தான் அவங்களுடைய வாழ்க்கையும். ஒப்பீட்டீதியாக பாருங்கள் மனிதனே, என்னுடைய வாழ்க்கைக்கும் ஒரு மிருகத்துடைய வாழ்க்கைக்கு என்ன வித்தியாசம்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் இந்த வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளில் கேள்வி கேட்பான். அதற்கு பிறகு அந்த வாழ்வுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி வாலிபத்தை பற்றி அல்லாஹ் கேட்பான். வாலிபத்தை பற்றி அல்லாஹ் கேட்பான். இந்த வாலிபம் எங்கே செலவழிக்கப்பட்டது? பெற்றோர்களே, ஊர் பிரமுகர்களே, கண்ணியமான உலமாக்களே, சிந்தியுங்கள். இந்த வாலிபர்களை நெறிப்படுத்துவதற்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? எப்படி வகையானப்பட்ட வேலை திட்டங்களை நாங்கள் எங்களுடைய ஊரில் முன்மொழிந்திருக்கின்றோம்? பாடசாலைகளுக்கு விடுமுறை, இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? எத்துணை பெயர் போதை பழக்க வழக்கத்துக்கு அடிமைகளாக போகிறார்களோ தெரியாது. எத்துணை பெயர் ஆபாச படங்களை பார்த்து காலத்தை கழிக்கப் போகிறார்களோ தெரியாது. எத்துணை பேரிடத்தில் போதை, அதாவது மதுபானம் அருந்தக்கூடிய பழக்க வழக்கம், காதல், அதாவது தொடர்பாடுகள் என்று சொல்லிக் கொண்டே போக முடியும். இந்த காலகட்டம் ஓலவல் எக்ஸாம் முடிந்து விட்டது. அதற்கு பிறகு ஒரு 3 மாத காலம் அவர்கள் இருக்க போகிறார்கள் வீடுகளிலே, ஊரிலே சுற்றித் திரிய போகிறார்கள். என்ன செய்ய போகிறார்கள்? பள்ளிவாசல் நிர்வாகம் தொட்டு, உலமாக்கள் தொட்டு, ஊருடைய பிரமுகர்கள் தொட்டு அனைவரும் யோசிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கு பிறகு குறை சொல்லி வேலை இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை சமூக பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. என்ன பிரச்சனை தெரியுமா? மார்க்கத்தை படிப்பதற்கு ஆசான்கள் தேவையில்லை. இன்டர்நெட்டின் ஊடாக ஒரு ஆசான் மாணவன் என்ற உறவு இல்லாமல், நேரடியாக ஆசான் மாணவன் என்ற உறவு இல்லாமல், தொடர்பாடல் இல்லாமல், நேரடியாகவே மார்க்கத்தை, தீனை படித்துக் கொள்வதற்குரிய எத்தனையோ இணையதளங்கள் இருக்கிறது. எங்களுடைய வாலிபர்களில் கொஞ்சம் பெயர் அதற்கு அப்படியே பழக்கப்பட்டு விட்டார்கள், அதற்கு அடிமையாகி விட்டார்கள். எதை எடுத்தாலும் சரி, ஒரு ஆளுமிடத்தில் ஃபத்வா கேட்க வேண்டிய தேவையில்லை. தொழுகையை பற்றி படிக்க வேண்டுமா, நோன்பை பற்றி படிக்க வேண்டுமா, ஹஜ்ஜை பற்றி படிக்க வேண்டுமா, இஸ்லாமிய குடுக்கல் வாங்கலை பற்றி படிக்க வேண்டுமா, இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் உளவியலை பற்றி படிக்க வேண்டுமா என்று சொல்லி அனைத்துக்குமே இணையதளங்களில், இன்டர்நெட்டின் ஊடாக, வெப்சைட்டுகளின் ஊடாக மார்க்கத்தை படிப்பதற்குரிய ஒரு வசதி இருக்கிறது. அதற்கு எங்களுடைய வாலிபர்கள் அடிமையாக ஆகிவிட்டார்கள், அதற்கு பழக்கப்பட்டு விட்டார்கள். உலமாக்களுக்கு மாணவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது. அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை மறந்து விடாதீர்கள். பெற்றோர்களே கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நீங்க எப்ப போய் பார்த்தாலும் இந்த மகன் ஒரு இன்டர்நெட்ல, ஒரு ஆன்லைன்ல ஒரு மார்க்கம் சம்பந்தமான ஒன்றை படித்துக் கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் பெருமிதம் கொள்ள வேண்டாம், சந்தோஷப்பட வேண்டாம். ஏனென்று சொன்னால், தீவிரவாதமும் பயங்கரவாதமும் பொதுமோக்குத்தனமான நாசீகத்தன்மையும் இஸ்லாம் என்ற பெயரில் புரோமோட் பண்ணப்படக்கூடிய காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
தீவிரவாதம், பயங்கரவாதம், நாஸ்தீகத்தனம், மதச்சார்பற்ற தன்மைகள், மதச்சார்பற்ற கோட்பாடுகள், கண்ணுக்கு தெரியாத சுவர்க்கத்தை நம்பி, கண்ணுக்கு தெரியாத நரகத்தை நம்பி, ஏனப்பா கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கோட்பாடுகள் எல்லாம் பேசப்படக்கூடிய இன்டர்நெட்டினூடாக, தொலைத்தொடர்பு சாதனங்களூடாக எங்களுடைய மாணவர்கள், எங்களுடைய வாலிப சமூகம் அதற்கு பறி போய்விட்டால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இவர்களுடைய முடிவு முழுத்ததாகத்தான் இருக்கும். இவருடைய முடிவு உலக வாழ்க்கையில் சிறைச்சாலையாகத்தான் இருக்கும். மறந்து விடாதீர்கள். நான் பதிவு செய்கின்றேன். என்னுடைய சமூகத்துடைய வாலிபர்களுடைய பெரிய ஒரு தொகையினர், ஒரு காலத்தில் இந்த மிம்பர்களில் நாங்கள் கதைத்தோம் பலஸ்தீனகத்தை பற்றி. பலஸ்தீனகத்தில் ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சொந்த ஊரிலேயே சிறைச்சாலையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். விசாரிக்கப்படாத நிலையில் அப்படி அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கென்று சொல்லி எந்த விதமான ஹியூமன் ரைட்ஸும் கிடையாது என்று சொல்லி எல்லாம் நாங்கள் கதைத்தோம். அன்று கதைத்த கதை இன்று எங்களுடைய ஊருக்கு பொருந்தக்கூடிய பொருத்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய வீட்டையும் சேர்த்து சொல்லுகிறேன், உங்களுடைய வீட்டையும் சேர்த்து சொல்லுகிறேன். பெற்றோர்களே, குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் கொஞ்சம் விழிப்பாக இருந்து கொள்ளுங்கள். பாடசாலை விடுமுறை காலம், பாப்பா வளமையை போல காலையில் 8 மணிக்கு கடைக்கு போய்த்திடுவாரு. உம்மா காலையில் 7:30 மணிக்கு மத்தியான பகல் லஞ்சையும் சாப்பாட்டையும் செய்து வைத்துவிட்டு, குடிக்கிறதுக்கு 2 டீயையும் ஊற்றி வைத்துவிட்டு, வீட்டில் இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு சாதனங்களுடைய ரிமோட் கண்ட்ரோலையும் வைத்துவிட்டு அவ வேலைக்கு போய்த்திடுவான். பாப்பா தொழிலை முடித்து விட்டு 8 மணிக்குத்தான் வீட்டுக்கு வரப்போறாரு. உம்மா காரியாலயத்துடைய ஜொப்ப முடித்துட்டு 5 மணிக்குத்தான் வீட்டுக்கு வரப்போறாரு. இந்த குழந்தைகள் என்ன செய்வார்கள்? என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? பெற்றோர்களே, நீங்க உழைப்பதும் குழந்தைகளுக்காக வேண்டி, தாய்மார்களே நீங்கள் கஷ்டப்படுவதும் குழந்தைகளுக்காக வேண்டி. ஆனால் குழந்தைகளுக்கு என்ன நடக்கிறது? முடிவு என்னாக போகிறது? மிக பெற்றோர்களே, கண் திறந்து கொள்ளுங்கள், கண் திறந்து கொள்ளுங்கள். இந்த வருஷம் ஜிசி O level எக்ஸாமுக்கு யாரெல்லாம் தோற்றவிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் நல்ல காலம் பிறக்க வேண்டும் என்று முதலாவதாக இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அவருடைய இலக்கை, அவருடைய ஆசைகள், அவருடைய முயற்சி வீணாக கூடாது. நல்ல பெறுபேறுகள் கிடைக்க வேண்டும். ஒரு இலக்கியத்துடன் படிக்க வேண்டும். அந்த இலக்கிய பாதையில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி முதல் கண் அவர்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் துஆ செய்து கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல பெறுபேறுகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு சொல்லுகிறேன், பெற்றோர்களே இந்த குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். விடுமுறை காலங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். பள்ளி நிர்வாகிகளுக்கு சொல்லுகிறேன், நாட்டில் பெரிய பெரிய பள்ளிவாசல்கள் இருக்கிறது. பெரிய பெரிய பள்ளிவாசல்கள், மாஷா அல்லாஹ். கட்டிடத்தை பார்த்து பெருமிதம் கொள்ள முடியும், கட்டிடத்தை பார்த்து சந்தோஷப்பட முடியும். ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை பள்ளிகளை விடவும் பெரிய பெரிய பள்ளிவாசல்கள் ஸ்பெயின்ல கட்டினார்கள், உந்துலுஸ்ல கட்டினார்கள், குர்துபாவுல கட்டினார்கள். 2 லட்சம் பேருக்கு தொழுவதற்குரிய பள்ளிவாசல் குர்துபாவுடைய பள்ளி. கட்டிடம் கட்டுவது லேசி, கட்டிடம் கட்டுவது லேசி. கட்டிடம் கட்டித்தான் தொழ வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. ஜுஇலத்தில் அர்து குல்லுஹா மஸ்ஜிதன், இந்த உலகத்தினுடைய பூமி எனக்கு பள்ளியாக்கப்பட்டிருக்கிறது. உலகத்துடைய பூமி பள்ளியாக்கப்பட்டிருக்கிறது. எந்த இடத்திலும் எனக்கு தொழுது கொள்ள முடியும். கட்டிடம் கட்டுவது லேசி. கட்டி வைக்கப்பட்ட குர்துபாவும் இருக்கிறது, கட்டி வைக்கப்பட்ட இந்தியாவுடைய பள்ளிவாசல்களும் இருக்கிறது. ஆனால் கவலை என்ன தெரியுமா? கவலை என்ன தெரியுமா? பள்ளிவாசலுக்குள்ளே மனிதர்களை காணும். பள்ளிவாசல்கள் வெறுமனே
ஒரு ஜும்மாவுக்காக வேண்டி மட்டும் பயன்படுத்தப்படுகிறது. வாரத்தில் ஒரு நாள் ஒரு மணி நேரம், ஒரு அரை மணி நேரத்துக்காக வேண்டி பள்ளிவாசல் பாலிக்கப்படுகிறது. வாலிபர்களுக்கு இடமில்லை, வாலிபர்களுக்கு எந்த வகையான ஒரு களம் இல்லை, பள்ளிவாசல்கள் எம்டியாக இருக்கிறது. அன்பானவர்களே, சிந்தியுங்கள், யோசியுங்கள், பள்ளிவாசலை எப்படி ஒரு யூத் ஃப்ரெண்ட்லி என்வாயர்மெண்டாக மாற்ற முடியும். பள்ளிவாசல் என்று சொன்னால் வாலிபர்கள் வந்து போகக்கூடிய இடம். பள்ளிவாசல் என்றால் வாலிபர்களுக்கு மிக விருப்பமான இடம். பள்ளிவாசல் என்று சொன்னால் வாலிபர்கள் வந்து உல்லாசமாக இருந்து அவர்களுடைய தேவைகளை முடித்துக் கொண்டு போகக்கூடிய இடம். மார்க்கத்துடைய சரியத்துடைய கட்டு எல்லைகளுக்குள்ளிருந்து கொண்டு அப்படிப்பட்ட பள்ளிவாசல்கள் எங்களுக்கு எத்தனை பள்ளி இருக்கிறது, எத்துணை பள்ளி இருக்கிறது. மாற்று மதத்தை சார்ந்தவருடைய வணக்க ஸ்தலங்களை பாருங்கள். மாற்று மதத்தை சார்ந்த மக்களுடைய வணக்க ஸ்தலங்களை நீங்கள் பார்த்தால் அன்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் எப்படி இருந்ததோ அப்படிப்பட்ட இடங்களாகத்தான் அது இருக்கிறது. நிக்காஹும் நடைபெற்றது, தலாக்கும் நடைபெறுகிறது. அன்று நபியினுடைய காலத்தில் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுடைய நிக்காஹும் மஸ்ஜிதுன் நபவியில தான் நடந்துச்சு. அந்த ஸைதுடைய டிவோர்ஸும் பள்ளியில தான் நடந்துச்சு. ஹஜ்ரத் பரீரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய டிவோர்ஸ் நடந்தது பள்ளி உள்ளுக்கு. ஹஜ்ரத் முஈஸ் என்பவர் டிவோர்ஸ் பண்ணணும், அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்பிட்ரேஷன் செய்தாங்க. ஆர்பிட்ரேஷன் அல்லாஹ் குர்ஆன்ல அதை சொல்லுகிறான். ஆர்பிட்ரேஷன் நடக்கணும். காதி கோர்ட்டுக்கு நிக்காஹ் டிவோர்ஸ் போறதுக்கு முன்னால பள்ளிவாசல்ல ஒரு ஆர்பிட்ரேஷன், சுல்ஹுடைய ஒரு அமைப்பு. இன்றைக்கு இதெல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கொண்டா மாற்று மதத்தை சார்ந்த மக்களுடைய வணக்க ஸ்தலங்கள் இதெல்லாம் நடக்குது. எங்கட பெண்கள் பிரெக்னன்டாக இருக்கிறாங்க, ஊசி போடுறதுக்கு மங்கத்தான் போகணும், பாரத்தை பார்க்கறதுக்கு மங்கத்தான் போகணும், புள்ளைக்கு புள்ள கிடைச்சிட்டது போலியோ இன்ஜெக்ஷன் அடிக்கணும் அங்கத்தான் போகணும். அதுக்கு பன்சலையில, அதுக்கு சேச்சில அங்க இடம் இருக்குது. ஒரு டெங்கு அவேர்னஸ் புரோகிராம் அது பள்ளியில இல்ல, அது பன்சலையில. என்வாயர்மெண்ட் எப்படி பாதுகாக்கணும் அதுக்குரிய அவேர்னஸ் சேச்சில நடக்குது, இல்ல பள்ளியில இல்ல. பள்ளியில அனௌன்ஸ் பண்றாங்க நாளைக்கு டெங்கு சம்பந்தமான ஒரு அவேர்னஸ் புரோகிராம் இந்த டெம்பிள்ல நடக்குது, அதுக்கு உங்க எல்லாரையும் வர சொல்லி இருக்கிறாங்க சொல்லி. எத்தனை பேர் போவாங்க அது ஒரு கேள்வி. எத்தனை பேருக்கு தெரியும் அது ஒரு அடுத்த கேள்வி. எங்க பள்ளி எதுக்கு? என்னோட யூத்துக்கு என்ன? இன்னைக்கு மிக கவலையோட சொல்றேன், நீங்க ஸ்டாட்டிக் எடுங்க, எனக்கு சரியான ஸ்டாட்டிக் தெரியாது. இந்த நாட்டுல ஜிசி ஓ லெவல் எக்ஸாம்ல 6 பாடம் கம்பல்சரி, கட்டாயம் செஞ்சு ஆகணும். 6 பாடம். அதுல ஒன்று ரிலீஜன், மார்க்கம் படிச்சோணும். இந்த 25,000 மாணவர்கள், முஸ்லீம் மாணவர்கள் ஜிசி ஓ லெவல் எக்ஸாம்ல போய் ஸ்டிக் பண்ண போறாங்க தானே. இதுல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ரிலீஜன் என்ற சப்ஜெக்ட்ல அவங்களோட பேப்பர் என்ன தெரியுமா? இஸ்லாம் அல்ல, அவங்களோட பேப்பர் புத்திசம். அவங்களோட பேப்பர் புத்திசம். முரட்டுவ பல்கலைக்கழகத்தில் போய் பார்த்தா விளங்கும் உங்களுக்கு. உங்களுடைய பேராதரி பல்கலைக்கழகத்தில் போய் பார்த்தா விளங்கும். இன்டர்வியூ ஒன்று செஞ்சு பாருங்க. நீங்க ஓ லெவல் என்ன செஞ்சீங்க சப்ஜெக்ட்? அவர் சொல்லுவாங்க புத்திசம் செஞ்சோம். ஏன் செஞ்சீங்க புத்திசம்? இல்ல, ஓ லெவல்ல கட்டாயம் ரிலீஜன் என்ற சப்ஜெக்ட் நாங்க எழுதி ஆகணும். ஆனா இஸ்லாம் படிச்சு தாரத்துக்கு இஸ்லாம் மாஸ்டர் இல்ல, இஸ்லாம் சார் இல்ல. அதை படிச்சா எழுதியே எங்களுக்கு. ஆனா நாட்டுல 10,000க்கு மேற்பட்ட உலமாக்கள் இருக்கிறாங்க, 2,500 பள்ளிவாசல் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். இஸ்லாம் பாடம் படிச்சு கொடுக்கிறதுக்கு சார் இல்ல. நாங்க சொல்றோம் அரசாங்கத்தால
கடைசி 10 வருஷத்துல மாலவிமார் யாரையும் அப்பாயின்மெண்ட் பண்ண இல்ல, சேர்மாராக ரிக்ரூட் பண்ண இல்ல. எனவே இஸ்லாம் புஸ்தகம் இருக்குது, இஸ்லாமிய மாணவர்கள் இருக்கிறாங்க, இஸ்லாம் படிச்சு கொடுக்கிறதுக்கு யார் இல்ல, சேர் இல்ல. அதை படிக்காம எழுதினா எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிடுவோம். நாங்க எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா அடுத்த கட்டத்துக்கு போக இயலாது. எனவே நாங்க இதை செஞ்சு ஆகணும். இஸ்லாம் என்றது தெரியாது, புத்திசம் தெரியும். இதுக்கு நீங்க அரசாங்கத்தை குறை சொல்லி வேலை இல்ல, இதுக்கு நீங்க இங்க இருக்கிற யாரையும் குறை சொல்லி வேலை இல்ல. குறை நாங்க எங்களைத்தான் செய்யணும். எங்கட பிள்ளைக்கு நாங்க மார்க்கத்தை படிச்சு கொடுக்க இல்ல, அதுக்கு ஏற்பாடு நாங்க செய்ய இல்ல. பள்ளி வாசல்கள் இருக்கக்கூடிய இமாம்கள், ஊருடைய உலமாக்கள் இதை கவனத்தில் எடுங்கோ, இந்த கவனத்தில் எடுங்கோ அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே. எனவே வாலிப சமூகத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மிக அன்பாக சொல்லுகிறேன், விடுமுறை காலம் வருகிறது. புத்திஜீவிகள், உலமாக்கள், செல்வந்தர்கள், பெற்றோர்கள் இணைந்து என்ன செய்யலாம்? குழந்தைகளுக்கு தேவையான ஆத்மீக அபிவிருத்திக்கான செயல்பாடுகளை ஏற்பாடு செய்ய முடியும். தொழுகையை பற்றி ஒரு செமினார், தொழுகையை பற்றி ஒரு செமினார் தொழுது காட்டுவோமே. ஒழுவை பற்றி ஒரு செமினார் செய்து காட்டுவோமே. ஜக்காத்தை எப்படி கொடுக்க வேண்டும் ஒரு செமினார். நோன்பு என்றால் என்ன ஒரு செமினார். பெற்றோர்களை எப்படி கழிக்க வேண்டும் அதை பற்றியுள்ள கோட்பாடுகள் என்ன. மாற்று மதத்தை சார்ந்த மக்களையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள். பௌத்த சகோதரர்கள் அவருடைய சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் பெற்றோர்களை வணங்கி வழிபடுவார்கள், காலில் விழுந்து கும்பிடுவார்கள். பெற்றோர்களை அந்த இடத்தில் வைத்து அவர்கள் பார்க்கிறார்கள். நாங்க சொல்லையில் அப்படித்தான் நாங்க செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. உங்களுடைய பெற்றோர்கள் முதுமை பருவத்தை அடைந்து அறுதல் உமர் என்று சொல்லக்கூடிய சிறு பிராயம் மீண்டும் அவர்களுக்கு வந்து சின்ன பிள்ளைகளை போன்று நடந்து கொள்வார்கள். என்ன பேசணும் என்று தெரியாது, சின்ன பிள்ளைகளை போட்டு மீண்டும் கலைக்க ஆரம்பிப்பார்கள். உங்களுக்கு அது வெட்கமாக இருக்கும், உங்களுக்கு ஒரு கவலையாக இருக்கு. என்னப்பா இந்த வாப்பா இப்படி பேசுறாரு, சின்ன பிள்ளை மாதிரி பேசுறாரு, இவருக்கு அக்கல் புத்தி இல்லையா என்றெல்லாம் நீங்க சிந்திக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு உங்களுடைய பெற்றோர்கள் தள்ளப்பட்டு விட்டால் அல்லாஹ் சொல்றான், அவர்களுடைய எந்த ஒரு செயல்பாட்டையும் பார்த்து வலா தகுல் லஹுமா உஃப், சீ என்னவாப்பா இது என்று கூட சொல்றதுக்கு உனக்கு ரைட் இல்ல. எங்கட மார்க்கம் எங்கட பெற்றோருக்கு நாங்க செய்ய வேண்டிய கடமைகளை அந்த இடத்தில் வைத்து பேசியிருக்கிறது. பள்ளி வாசலுக்கு கூப்பிடுவோம், இந்த சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கோ, வாலிபர்களை கூப்பிடுங்கோ. ஓலவல் எழுதி முடிச்சுட்டாங்க, அடுத்த கட்டத்துக்கு போகணும். காதல் எவ்வளவு மோசமானது, காதல் எவ்வளவு மோசமானது. இது பயான் செய்ததல்ல, உளவியல் ரீதியாக நீ காதலுக்கு பேய்த்திடாதே வாப்பா, உன்ன வாழ்க்கை நாசமாகிவிடும். தூண்டில்ல மாட்டிக்கொண்ட மீன் துடிப்பது போன்றே நீ இதுல மாட்டிக்கொண்ட துடிச்சு கொண்டு சாகுவாய் என்பதை ஒரு பயானாக இல்ல, ஒரு புத்திமதியாக இல்ல, வாழ்க்கையாக எடுத்து பேசுங்கள். இந்த வாலிபரிடத்தில், இந்த சின்ன பிள்ளைகளிடத்தில் நான் மிக கவலையோட சொல்லுகிறேன், பெற்றோர்களுக்கு குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஹோமசெக்சுவல், தன்னின சேர்க்கை நீங்களும் நானும் விளங்காத அளவுக்கு இந்த நாட்டில் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. பெரியவர்கள் தொட்டு சிறியவர்கள் வரைக்கும் பெண் பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறாள், ஆண்கள் ஆண்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள்.
இது மாற்று மதத்தை சார்ந்த மக்களை பற்றி நான் பேசவில்லை, என்னுடைய சமூகத்தை பற்றி பேசுகிறேன். அதற்குரிய கிளப்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியாம பேஸ்புக்ல உங்களோட மகன் பள்ளி உள்ளுக்கு இருந்து கொண்டும் அந்த கிளப்ல மெம்பராக இருக்கேனும். மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். 18 வயது நிரம்பிய ஒரு மாணவன், ஒரு முஸ்லீம் குடும்பத்தை சேர்ந்த ஒரு குழந்தை பகிரங்கமாக கேட்கிறாரு, எனக்கு இதுதான் விருப்பம் என்றால் அதை நிப்பாற்றத்துக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்குது? அல்லாண்ட யாரு? அல்லாண்ட யாரு? ஏந்த ஆசையை தடுத்து அல்லாவுக்கு என்ன லாபம்? யாரு கேட்கிறது தெரியுமா? ஒரு நாஸ்திகன் கேட்க இல்லையே, ஒரு முஸ்லிமான உம்மக்கும் வாப்பக்கும் பிறந்த புள்ள உம்மாவே வாப்பவே வச்சுக்கொண்டு கேட்கிற கேள்வி இது. எனவே பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு விளையாட்டு சாமான் வாங்கி கொடுத்துட்டோம், மொபைல் போன் வாங்கி கொடுத்துட்டோம், எந்த பிள்ளைக்காக வேண்டித்தான் நான் சம்பாதித்திருக்கிறேன், அவங்களோட சந்தோஷம் தான் எந்த சந்தோஷம் என்று சொல்லி வாழ வேண்டாம். இப்ப பிள்ளைகளுக்கு நீங்களே விளையாட்டு சாமானாக மாறிவிடுங்கள். பிள்ளைகளுக்கு விளையாட்டு சாமானாக நீங்களே மாறிவிடுங்கள். எந்த பிள்ளைகளுடைய டாய் நான், எந்த பிள்ளைகளுடைய விளையாட்டு பொருள் என்ற மனைவி, உனக்கு என்ன வேணும் அதை வாங்கித்தாரேன் இதை வாங்கித்தாரேன் அல்ல. மகனே, நான் உன்னோட சேர்ந்து விளையாடுகிறேன், நான் உன்னோட சேர்ந்து இருக்கிறேன். வாப்பா மகன் 2 பேரும் பேஸ்புக்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும். அப்பத்தான் வாப்பாக்கு தெரியும் மகன் என்ன செய்தாரு. உம்மா மகன் ஃப்ரெண்ட்ஸ் பேஸ்புக்ல ஃப்ரெண்ட், அப்பத்தான் விளங்கும் உம்மக்கு பார்க்கலும். பெற்றோர்களே, நீங்க எந்த வயதிலையும் இருக்கேனும் தயவு செஞ்சு சொல்றேன், நீங்களும் உங்களோட பிள்ளைகளை பாதுகாக்கணும்டா இதை கொஞ்சம் படிச்சுத்தான் ஆகணும். இதை கொஞ்சம் படிச்சுத்தான் ஆகணும். ஏண்டா எனக்கு பிறகு பேஸ்புக் இல்லாதவங்களுக்கு வாழலா, வீட்டுல சாப்பாடு சமைக்க மாட்டாங்க. இதுக்கு பிறகு சாப்பாடு ஆன்லைன்ல தான் வரும், ஆன்லைன்ல தான் சாப்பாடும் வரும். உங்களோட புள்ள ஆன்லைன்ல போயிட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணத்தான் போறாரு, பண்ணிக்கொண்டுதான் இருக்கிறாங்க. பெற்றோர்களே, பிள்ளைகளுடைய கையில இதை கொடுத்துடவானம். கொடுத்தீங்கண்டா பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அது தெரியணும், உங்களுக்கு அது விளங்கோணும். எனவே மிக வினயமாக சொல்லுகிறேன், இந்த விடயங்களை கருத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள், இந்த விடயங்களை பக்கமாக உங்களோட கவனத்தை திருப்புங்கள். ஏனென்றால் பிள்ளைகள் கெட்டு போனதுக்கு பிறகு நீங்க கவலைப்பட்டு வேலை இல்லை. எனவே விளையாட்டு போட்டிகளை ஏற்பாடு செய்ய முடியும். மஸ்ஜிது நபவியில நாங்க எல்லாரும் படிக்கிற ஹதீஸ் ஹயாத்து சஹாபால கூட இருக்கிறது. மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்துல ஒரு விளையாட்டு மைதானம் இருந்தது. இத்தியோப்பியாவுடைய மக்கள் ஒரு விளையாட்டு கொண்டிருக்கிறாங்க. பள்ளிக்கு பக்கத்துல அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த விளையாட்டை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள். இது ஹதீஸ். பள்ளிவாசலுக்கு பக்கத்துல ஒரு கிரவுண்ட் இருக்குது. இன்றைக்கு மதரசாக்கள் அது இல்ல, மதரசாக்கள் இல்ல. கொஞ்ச காலம் போகக்குள்ளேயே அந்த உடம்பு நோயாளியாக மாறிவிடுகிறது. இது குறையாக சொல்ல இல்ல, இது நிறையாக சொல்லுகிறேன். இந்த குறையை நிவர்த்தி செய்யணும் என்று சொல்லுகிறேன். இந்த நாட்டில் பௌத்த பிக்குகளுடைய பௌத்த மதகுருமார்களுடைய வயதை பாருங்கள். 75, 85, 90 வயதில் வஃபாத்தாகிறார்கள். உலமாக்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், எத்தனை வயது? ஏன் காரணம்? இந்த சின்ன காலகட்டத்தில், மதரசாக்கள் இருக்கிற காலகட்டத்தில், பாடசாலை பருவத்தில் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு எந்த வகையான தேக பயிற்சியும் கிடையாது. எங்களுடைய நபி, எங்களுடைய தலைவர் சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாலைவனத்தில் வாழ்ந்தவர், பாலைவனத்தில் உதித்தவர். பாலைவனத்தில் வாழ்ந்த நபி என்ன தெரியுமா சொன்னார்கள்? அல்லிமு அவுலாதக்கும் ஸிபாஹா, உங்களோட குழந்தைகளுக்கு நீச்சல் படிச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. தண்ணி இல்லாத ஊர்ல வாழ்ந்த நபி ஸ்விம் பண்ணுவதை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். என்றிருந்தால் தேக பயிற்சி எவ்வளவு முக்கியமானது. எனவே இது வெறுமனே ஒரு ஜும்மாவின் ஊடாக ஒரு கருத்தை சொல்லுவதல்ல.
யதார்த்தத்தை சொல்லுகிறேன். சமூகம் ரீஃபார்ம் பண்ணப்பட வேண்டும். சமூகம் மீண்டும் ஒருமுறை திங்க் பண்ண வேண்டும். திங்க் பண்ணினது போலும் சமூகம் ஒரு ஆக்ஷனுக்கு வர வேண்டும். நாங்க எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்களுடைய பள்ளி வாசல்கள் யூத் ஃப்ரெண்ட்லி என்வாயர்மெண்டாக மாற வேண்டும். இந்த பள்ளி உள்ளுக்கு வாலிபர்களுடைய பொழுதுபோக்கு இங்கதான் நடக்க வேண்டும். பள்ளி உள்ளுக்கு தானே ஒரு வாலிபர் வந்து நபிட்ட கேட்கிறார், யார சொல்லலாம், அந்த பள்ளி எங்க இருக்குது, அந்த பள்ளி எங்க இருக்குது? பள்ளி உள்ளுக்கு ஸல்லல்லாஹு இருக்கிறாங்க. ஒரு வாலிபர் வந்து கேட்கிற கேள்வியை பாருங்கள். ரசூலுல்லாஹ், எனக்கு ஜினா செய்ய அனுமதி கொடுங்களேன். ஜினா செய்ய அனுமதி கொடுங்களேன். அங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே முஃப்தியாக இருக்கையில, அங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஆலிமாக இருக்கல்ல, அங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கவுன்சிலராக மாறிட்டாங்க. ஒரு கவுன்சிலர், உளவியல் ரீதியாக அவர் கைட் பண்ணினார். ஏன் பாப்பா இதுக்கு ஆசைப்படுறாய், என்ன காரணம், இதுக்குரிய பின்புலம் என்ன? உளவியல் ரீதியாக அவரை விளங்கி அவருக்கு தீர்ப்பு சொல்றாங்க. அதே பள்ளி வாசல்ல இன்னும் ஒருத்தர் வந்து சொல்றாரு, யார சூழல்லா, நான் ஜினா செஞ்சிட்டேன், எனக்கு ஹத்தடிங்களேன், எனக்கு ஹத்தடிங்களேன். நபி முகத்தை திருப்பி கொண்டாங்க இந்த பக்கம். அவர் அந்த பக்கமாக வந்தார், இந்த பக்கம் திரும்பினாங்க. 4 பக்கம் திரும்புறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் 4 முறையும் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்களேன். இது நடந்தது காதி கோட்டிலே அல்ல, இது பள்ளி உள்ளுக்கு, இது பள்ளி உள்ளுக்கு. 4 முறைக்கு பிறகு கேட்டாங்க, என்ன நீ சாராயம் குடிச்சியோ, நீ மஸ்தில பேசுறாயான்னு கேட்டாங்க. இல்ல யா ரசூலல்லாஹ், நான் சாராயம் குடிக்க இல்ல. என்ன உனக்கு புத்தி கோளாறா? இல்ல, நான் சரியான சரீர சுகத்தோடு இருக்கிறது யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி எல்லாம் அவர் சொன்னதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வருத்தத்தோட அவருக்கு தீர்ப்பு சொன்னார்கள், இவருக்குரிய ஹத்த நீங்க நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி. இந்த ஜினாவுக்கு அனுமதி கேட்டவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹேண்டில் பண்ணினாங்க. ஜினா செஞ்சிட்டு வந்து, யா ரசூலல்லாஹ், இப்படி ஒன்று நடந்துட்டு என்ன சுத்தப்படுத்துங்கோ. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு கொடுக்கப்பட்ட அந்த தண்டனையை பார்த்துட்டு, அவருடைய தௌபாவை பார்த்துட்டு சொன்னாங்க, என்ன தெரியுமா, ஹஜ்ரத் காமிதி ரலியல்லாஹு தஆலா அவருடைய தௌபாவை பார்த்துட்டு சொன்னாங்க, லகத் தாப தௌபத்தன் லவ் உஸ்ஸிஅத் பைன லாபத்தைல் மதீனா லவஸ்அத்ஹும் அவ் கமா கால். சொன்னாங்க, இந்த காமிதி என்று சொல்லக்கூடியவரே ஒரு தௌபா செஞ்சிட்டாரே. எப்படிப்பட்ட தௌபா தெரியுமா, அவருடைய தௌபாவை முழு மதீனாவுடைய மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்தாலும் அது எஞ்சி விடும் என்று சொன்னாங்க. எனவே சமூகத்தை நாங்கள் ரீஃபார்ம் பண்ண வேண்டும். சமூகம் திரும்பி ஒரு முறை சிந்திக்க வேண்டும். நாங்க எங்க மிஸ்டேக் இருக்கிறோம். எங்கட பள்ளி வாசல்கள், எங்கட பள்ளி வாசல்கள், எங்கட யூத், எங்கட வாலிபர்கள், எங்கட பெற்றோர்கள், எங்கட உலமாக்கள், எங்களுடைய சமூக தலைவர்கள் அனைவருமாக சேர்ந்து சமூகத்தை மீண்டும் ஒருமுறை சிந்தியுங்கள், கட்டியெழுப்புங்கள், அதற்குரிய பாதை அமைத்துக் கொடுங்கள். இல்லாவிட்டால் இந்த வாலிபர்களுடைய எதிர்காலம் தீவிரவாதமாக இருக்கும், பயங்கரவாதமாக இருக்கும், பொடுபோக்குத்தனமாக இருக்கும், நாஸ்திகமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ், அப்படிப்பட்ட நிலையை விட்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. நல்ல எதிர்காலத்தை அமைத்து தருவானாக. எங்களுடைய வாழ்க்கையை வரலாறாக ஆக்கி வைப்பானாக. சரித்திரம் படைத்த வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் உருவாக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், நம் அனைவரையும் வழிநடத்துவாயாக. எங்களுடைய ரிமோட் கண்ட்ரோல் உண்ட கையில் இருக்கிறது. யா அல்லாஹ், நீ நாடின மக்களுக்கு நேர்வழி காட்டுகிறாய், எங்களுக்கு நேர்வழி காட்டி விடுவார்கள். அல்லாஹ், எங்களை வழித்தவர செய்து விடாதே. அல்லாஹ், எங்களுடைய உலமாக்களை பொருந்திக் கொள்வாயாக, பெரியவர்களை பொருந்திக் கொள்வாயாக, மதரசாக்களை பொருந்திக் கொள்வாயாக, புத்திஜீவிகளை பொருந்திக் கொள்வாயாக. நம் அனைவருடைய வாழ்க்கையிலையும் அனைத்து வகையான நலவுகளையும் கொண்டு வந்து சேர்த்து விடுவாயாக. ஜீவிகளை பொருந்திக் கொள்வாயாக. நம் அனைவருடைய வாழ்க்கையிலையும் அனைத்து வகையான நலவுகளையும் கொண்டு வந்து சேர்த்து விடுவாயாக. ஜீவிகளை பொருந்திக் கொள்வாயாக. நம் அனைவருடைய வாழ்க்கையிலையும் அனைத்து வகையான நலவுகளையும் கொண்டு வந்து சேர்த்து